கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு, திருத்தூதர்களுக்கு இறுதியாக ஒரு சில அறிவுரைகளையும் அவர்களுக்காக ஜெபிக்கின்றதையும் பார்க்கின்றோம். இது அவரிடமிருந்து பிரியாவிடை பெற்று அவர் செல்கின்ற நேரமாக கருதி இவைகளையெல்லாம் அவர்களுக்கு சொல்கிறார். நான் உங்களை விட்டு பிரிகின்றேன், இன்னும் சிறிது காலத்தில் என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், மீண்டுமாக என்னை காண்பீர்கள் என்று தன்னுடைய பிரிவை அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். ஆனால் அந்த பிரிவு என்பது கொஞ்சம் காலம்தான் என்பதையும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் சொல்கிறார். அவ்வாறு சொல்லிய பிறகு அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது என்று முதல் வரியே நமக்கு சொல்கிறது. ஏன் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும்? காரணம், இது யூதர்களுடைய நம்பிக்கை. யூதர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இறைவன் மேல் இருக்கின்றார், விண்ணில் இருக்கின்றார். அந்த விண்ணில் இருந்துதான் இவர்களுக்கு நன்மையை பொழிகின்றார். உதாரணமாக மழை இல்லை என்றால் வளம் இல்லை, வளம் இல்லை என்றால் வாழ்வு ஆதாரம் இல்லை. எனவே இந்த வளத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அடிப்படையாக இருப்பது நீர். அது மழையாக மேலிருந்து பொழிகிறது. கடவுள் இந்த மழையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை அவர் தண்டிக்கின்றார் என்றும், மழையை கொடுக்கின்றார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஆசீராக இருக்கிறது என்றும், அல்லது மழை அதிகமாக பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து அழிவை கொடுக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற பாவ பரிகாரமாகவும் இப்படியெல்லாம் அவர்கள் கருதினார்கள். எனவே இறைவன் மேல் இருக்கின்றார், எனவே தான் மேலேறி சென்றார் என்றெல்லாம் இந்த வார்த்தைகளையெல்லாம் நம்முடைய இந்த விவிலியத்திலேயும் அவருடைய பழக்கத்திலேயும் இருந்தது. எனவே யூதர் என்ற முறையிலே இயேசுவும் அதையே கொண்டிருந்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார், தந்தையை நோக்கினார், வேண்டுகின்றார். அவர் என்ன வேண்டுகிறார் பாருங்கள். தூய தந்தையே, இவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நீர் எனக்கு அளித்த உம் பெயரினால் இவைகளை கொடுத்தருளுமாறு வேண்டுகின்றேன். இவர்களில் ஒருவர் கூட அழிவுற விடமாட்டேன். மறைநூலில் எழுதியுள்ளவாறு அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுறுவான். மாறாக மற்ற எல்லோரையும் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கின்றேன். எனவே பாதுகாப்பு என்பதுதான் அடிக்கடி வருகின்ற வார்த்தை. இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், ஆனால் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த உலகத்தின் போக்குகளும் உலகத்தின் பல்வேறு சோதனைகளும் இவர்களை தாக்குகின்றது. எனவே இவர்கள் இந்த வேதனைகளையும் இந்த சோதனைகளையும் தாங்கிக் கொள்கின்ற சக்தியை கொடுத்தருளும். இதனால் இவர்கள் அலகழிக்கப்பட்டு இவர்கள் ஆற்றோடு அடித்து செல்லப்படுகின்ற பதரை போன்று, சருகை போன்று, குப்பையை போன்று இல்லாமல் இவர்கள் எதிர்த்து நின்று வாழ்கின்ற அருளையும் ஆற்றலையும் தெம்பையும் எதிர் சக்தியையும் கொடுத்தருளும் என்று சொல்லி வேண்டுகின்றார். இவ்வாறு தீயோனிடமிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே இவர்கள் பாதுகாப்பிற்காக வேண்டுகின்றார். எத்தகைய பாதுகாப்பு? தீயோனிடமிருந்து பாதுகாப்பு. ஆக தீயோன் என்று சொன்னால் யார்? அவன்தான் சாத்தான். அவன்தான் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவன், பல்வேறு சோதனைகளை நமக்கு கொடுத்து அலகழிக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட ஒரு தீயோனிடமிருந்து விடுதலை அடைய வேண்டும், பாதுகாக்கு இவர்கள் கிடைக்க வேண்டும் என்றுதான் வேண்டுகின்றார். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலேயும் கூட தீயவற்றிலிருந்து எங்களை நீர் காத்தருளும், சோதனையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்றெல்லாம் நாம் ஜெபிக்கின்ற அந்த வார்த்தைகள் இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய விருப்பம், அவருடைய வேண்டுதல் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த உலகத்தின் பாதிப்பினால் அலகழிக்கப்பட்டு விடாமல், நம்முடைய வாழ்வை இழந்து விடாமல் இறைவனை நோக்கிய பயணம் சிறப்பாக அமைய வேண்டும். அதற்காக பாதுகாப்பை வேண்டுகின்ற அந்த இறைவன் இயேசு நமக்காகவும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பலியாகின்றார், ஜெபிக்கின்றார், தந்தையிடம் வலப்பக்கத்தில் இருந்து வேண்டுகின்றார். எனவே நாம் இந்த சோதனைகளை வென்று இறைவனோடு இருக்கின்ற அனுபவம் பெற விண்ணில் இருக்கின்ற தந்தையை நோக்கி வேண்டுவோம். நம் ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவாக வருகின்றவரை நம்முடைய உள்ளத்திலே ஏற்போம். தூய ஆவியாரின் துணை கொண்டு நாம் வாழ்வதற்கு வேண்டிய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.